சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். துலாம் ராசி ஆடி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். துலாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாசம். கடக ராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது அம்மன் மாதம். அம்மன் அருள் பரிபூர்ணமாக நிறைந்த மாதம். இந்த மாதம் அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு அம்மன் அருள் எளிதாக கிடைக்கும். இந்த ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் உள்ள 6 மாத காலம் தட்சிணாயன காலம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம். இந்த அதாவது போன ஆடி மாசத்தோட உத்தராயணம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆடி மாசம் 11ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆடி மாசம் வீடு கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். ஆடி மாசம் 21ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்வது திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், ஒரு சுபிட்சம் உண்டாகக்கூடிய நாள். ஆக அன்றைய தினம் முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆடி மாசம் 27ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்பவும் விசேஷம். முன்னோர்களுக்கு படையல் போடவும், குலதெய்வ வழிபாடு முக்கியமாக அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வத்துடைய அருளை பெற்றுத்தரும். ஆக ஆடி 27 முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆடி மாசம் 29ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்பவர்களுக்கு திருமணம் கைகூடும், திருமண தடை விலகும், குழந்தை பிறப்பு உண்டாகும், புத்திர தோஷம் நீங்கும். அதே போல பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து குடும்ப வாழ்க்கை சிறக்க உதவும் வழிபாடாகும் ஆடிப்பூரம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் 32ஆம் தேதி நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் கருடனை நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் அல்லது நாகதேவதையை வழிபாடு செய்வதும் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது தோஷங்கள், அதாவது தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த மாதிரி ராகு கேதுவுடைய தோஷத்துடைய வீரியம் குறையும். ஆக அன்றைய தினம் கருடனையும் நாகதேவதையும் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்திலே துலாராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் உங்க ராசிக்கு இந்த மாசம் 16ஆம் தேதி வரை 11ஆம் இடத்திலே கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆனா பாத்தீங்கன்னா கேதுவோடு சேர்ந்து சந்தரிக்கிறார். கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். அப்ப அதனுடைய பலன்கள் குறைபடும், லாபஸ்தானத்துடைய பலன்கள் குறைபடும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சகதியில சஞ்சரிக்க போகிறார். ராசிநாதன் வலு இழப்பது நன்மை இல்லை. கேதுவோட சேர்ந்து வலு இழுகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீச்சம் அடைகிறார். அதனால ராசிநாதன் வலுவிழப்பது நன்மை இல்லை. ஆக இந்த மாதம் வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது துலாராசிகாரர்களுக்கு யோகத்தையும் நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததான் உங்க ராசிக்கு 2ஆம் இடம். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7 கூடிய செவ்வாய் உங்க ராசி 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அப்ப பாத்தீங்கன்னா எத்தனாம் தேதி வரை? 17ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சரிப்பது நன்மை இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி 8ல செஞ்சிருக்கிறார்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு,
கேட்ட இடத்துல கடன் கிடைக்காத கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்ததிபதி 8ல இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் பிரச்சனை, வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டு தொழில பார்ட்னர்கிட்ட பிரச்சனை, அதே மாதிரி வர்ற தொழிலில் வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட கூட பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது 17ஆம் தேதி வரை. அப்போ 17ஆம் தேதி வரை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி அரளிப்பூ அல்லது செம்பருத்தி பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோகமான நன்மையான பலன்கள் ஏற்படும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கொல்லி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது நன்மை. 2ஆம் இடத்து அதிபதி 9ல சஞ்சரிப்பது நன்மை. ஏன் அப்படின்னா 2, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு கூடிய அமைப்பாக இருக்கும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். அவர் தான் 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடத்து அதிபதி 9ல சஞ்சரிக்கிறதுனா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், கல்யாணம் பண்ணலனாலும் திருமணம் சம்பந்தமான முயற்சி, பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறப்புக்கான நன்மைகள் ஏற்படும். ஆக 17ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார். அது வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய ஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தான். புதன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 20ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அதிலும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். அப்போ 9ஆம் அதிபதி 9ல சஞ்சரிக்கிறது துளாராசியை பொறுத்த வரைக்கும் யோகம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி புதன் 9ல சஞ்சரிப்பது நன்மையை பெற்றுத்தரும், அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கமிஷன், ஏஜென்சி இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். சாதுரியம், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், எதை எப்போ செய்யணுங்கிற அந்த அவேர்னஸ் உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதன் மிக அற்புதமாக இருக்கிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல சஞ்சரிப்பதும் மிகுந்த நன்மையை, தொழில் சம்பந்தமான வளர்ச்சியை, தொழில் சம்பந்தமான ஒப்பந்தத்தை, தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி, அதாவது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 11ஆம் அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல குருவோட உச்ச குருவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். குரு இந்த மாசம் அஸ்தங்கம் அடைஞ்சவர். குருவுடைய பலன்கள் பெருசா நற்பலன்கள் தராது. ஏன்னா அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தன்னுடைய சுயபலத்தை இழக்கும். அதோடைய பலன் சூரியன் தான் செய்வார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது நன்மை. எப்படி நன்மை? திக்பலம் அடைகிறார். 10ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ சஞ்சரிச்சு அது திக்பலம், வலுவான நிலை, ஷட்பலத்துல ஒரு பலம். அப்ப 10ல சூரியன் சஞ்சரிப்பது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது தொழில் சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள், அதிக அளவுல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அரசு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும், அரசு சம்பந்தமான வேலை முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் ஏற்படும். சூரியன் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். ஆனாலும் இந்த மாதம் ஃபுல்லாவே உங்க ராசிநாதன் கேதுவோட சேர்ந்தும் நீச்சம் அடைந்தும் வலுவிழந்து காணப்படுறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிக செய்ய வேண்டும். இந்த ஆடி மாசம் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமை, பொதுவாக ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். நீங்க மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி இணைவிலுக்கேற்றி மல்லிகை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது துளாராசிக்கு ஆடி மாதம் அம்மன் அருள், மகாலட்சுமியின் அருளை பெற்று தரக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.